நடிகர் அஜித்துக்கு எதிராக திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதாக அவரது ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை எதிர்த்து தமிழகம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். முதலமைச்சர் கருணாநிதி தினம்தோறும் பாராட்டு விழாக்களில் பங்கேற்று மேடையில் அனைவரும் தன்னை புகழ்ந்து பேசுவதை கேட்பதில் பேரார்வம் கொண்டுள்ளார். குறிப்பாக நடிகைகளும் நடிகர்களும் பங்கேற்கும் திரைப்பட விழாக்களில் கலந்து கொள்வது என்றால் அவருக்கு அலாதி ஆனந்தம். அண்மையில் அவரை பாராட்டி திரையுலகம் சார்பில் விழா ஒன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்க வேண்டும் என்று நடிகர் நடிகைகள் மிரட்டப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் நடிகர் அஜித் அந்த விழா மேடையிலேயே அதனை உறுதி செய்யும் வகையில் பேசினார். அவரது கருத்தை முழுமையாக ஆதரித்த நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு விழாவில் பங்கேற்குமாறு நடிகைகளும் நடிகர்களும் மிரட்டப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தார். இல்ல டெஃபினெட்லி இல்லைன்னா நான் வந்து அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். நீங்க வந்து சொல்லணும், யாருமே எதுலையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது, இல்லை யாருமே எதுலையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அவளை எதுவும் நீங்க சொல்லலாம், கட்டாயப்படுத்தி திங்க் பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ணுறது அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. அது ரொம்ப நல்லா வந்து அஜித் சொன்னாங்க. டெஃபினெட்லி நான் வந்து அதை ஆமோதிக்கிறேன். ரஜினிகாந்த் மற்றும் அஜித்தின் கருத்து கருணாநிதியை ஆத்திரமுறச் செய்ததாக கூறப்படும் நிலையில் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் ஜாக்குவார் தங்கத்தின் வீடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ரஜினி மற்றும் அஜித் ரசிகர்களே இதற்கு காரணம் என ஜாக்குவார் தங்கம் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இன்றைய பத்திரிகைகளில் வெளியான செய்தி திடுக்கிட வைப்பதாக உள்ளது. சம்பவத்தன்று ஜாக்குவார் தங்கம் வீட்டிற்கு வந்த ஆசாமிகள் ஸ்டண்ட் நடிகர்கள் பயன்படுத்தும் நீளமான மோட்டார் பைக்கில் வந்ததாகவும், இந்நிலையில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஜாக்குவார் தங்கமே ஏன் இருக்கக்கூடாது என்று போலீசார் யோசிப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. கருணாநிதியின் குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் திரைப்பட தயாரிப்பாளர்களாக புது அவதாரம் எடுத்து நடிகைகள் மற்றும் நடிகர்களை மிரட்டி கால்ஷீட் பெற்று வருவதாகவும், கால்ஷீட் கொடுக்காதவர்கள் மீது வருமான வரித்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகள் மூலம் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் புகார் கூறப்படும் நிலையில் தற்போது ரஜினி மற்றும் அஜித் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டுள்ளது. அஜித் மீதான குற்றச்சாட்டு மற்றும் அவருக்கு தமிழ் திரையுலகம் கண்டனம் தெரிவித்தது போன்ற சம்பவங்களுக்கு முக்கிய பின்னணி இருப்பதாக அவரது ரசிகர்கள் கருதுகிறார்கள். நாங்கள் ரசிகர்களாக இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவரோட தொண்டர்களாக நாங்கள் பேச ஆரம்பிச்சோம்னாக்கா அதோட விளைவுகள் வந்து மிக கடுமை மோசமாக இருக்கும். அவர் மனசுல பட்டு ஓப்பனா சொன்னார். இதை வந்து அரசியலே ஆக்குறாங்க. அவர் பேசின வார்த்தை 100 கரெக்ட். மன்னிப்பும் கேட்க வேணாம். எதுக்கு கேட்கணும்? தமிழகம் முழுக்க ரசிகர்கள் சேர்ந்து போராட்டங்கள் பண்ணுவோம். அவர் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. தேவையில்லாம அவர் பிரச்சனை இருக்காது. எங்களை கூப்பிடுறாங்க, மிரட்டுறாங்க. அது உண்மைதான் சொன்னாரு. அதுவும் தலைவர் ரஜினிகாந்த் ஆதரவு வச்சுக்கிறாரு. தலையை தொட்டா கெட்ட தலையை எதிர்த்தா நாங்கள் யாருக்கான வந்திருக்கோம். இது யார் எதிர்த்தாலும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் திரையுலகத்துல இருந்து எல்லாரும் கட்டாயமா வரணும்னு சொல்லி சொல்றாங்கன்றாங்க. அது எல்லாரோட தனிப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு தெரியாது. அது அவங்களோட வேலையை பொறுத்தது. அது வர்றதும் வராதும் அவங்களோட விருப்பம். சும்மா இருந்தாலும் சண்டைக்கு இழுத்து விட்ட மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால பிரச்சனைக்கு போகாதால்ட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டாங்க. இதுதான் அஜித் ரசிகரால எங்களோட கோரிக்கை. நடிகர் சங்கம் உள்ளிட்ட திரையுலகின் பல்வேறு சங்கங்களை திமுகவின் கிளைகளாக மாற்றும் முயற்சியில் கருணாநிதி குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளதாகவும், அதன் ஒரு பகுதியாகவே ரஜினி மற்றும் அஜித் மீது அபாண்ட குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதாகவும் பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர்.